கிதியோனுடைய அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலே ஆண்டவர் வைக்கிறார். நீங்களும் நான் ஒரு கிதியோன், நீங்களும் நான் ஒரு கிதியோன். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட. ஸோ இந்த கிதியோனுக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மீதியானியருடைய டார்கெட்டு, மீதியானியர் எதில் டார்கெட் வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு விதை மேலே. அவ்வளோதான், விதையிலே அழிக்கணும், விதையிலே அழிக்கணும். இதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிற கர்த்தர். பாருங்க, சின்ன வயசுலேயே விதையிலே அழிக்கணும்னு நினச்சது உலக பெரிய 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கிற மோசே. ஆனால் அழிக்க முடியல. கர்த்தர் அவனை விதையிலே கர்த்தர் காப்பாற்றினார். உங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் சின்ன வயசில் மறிக்க வேண்டியது, ஆனால் ஆண்டவர் சின்ன வயசில் எத்தனையோ ஆபத்தில் இருந்து கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். ஆனாலும் இந்த மீதியானியர்கள் விடல, முடிஞ்ச வரைக்கும் விதையை எவ்வளவு தூரம் நாசம் பண்ண முடியுமோ நாசம் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க. எது வரைக்கும் தெரியுமா? கொஞ்சம் வளர்ந்து அந்த கனி கொடுக்க வருது பாருங்க, அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கனி கொடுக்குற நேரம் வரும்போது மீதியானியர்கள் உள்ள வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாசம் பண்ணுவாங்க. ஆனால் கிதியோன் என்கிற ஒரு பர்சன் ஃபஸ்ட்டு விதையை காப்பாற்றுறான். இல்லைனா என் விதையை அழிக்க விட மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவது அந்த கனி கொடுக்க வருகிற அந்த நேரத்தில் இருந்து அதுலேயும் காப்பாற்றுறான். மூன்றாவது நம்பர் 3 வாசிக்கும்போது நீங்கள் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி, 3வது வசனத்தில் வாசிக்கலாம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியரிலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்பொழுது 9வது வசனம், எகிப்தின் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவர் கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்றார் என்று அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அஸ்பித்தியோரான யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நல்ல கரங்களை தட்டி அவனுடைய குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்பர் 1, மீதியானியருடைய ஃபர்ஸ்ட் கை விதை மேல. நம்பர் 2, மீதியானியருடைய 2வது டார்கெட்டு அப்படியே கனி கொடுக்கிற அந்த டைம். நம்பர் 3, 3வது ஒருவேளை விதைக்கு தப்பி கனி கொடுத்துச்சு. ஆனால் அவங்க அந்த கோதுமையை கையில் எடுத்து அதை ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்களேன், அதை சாப்பிட்றதுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அந்த விளைச்சலை அறுக்கிறதுக்கு முன்னாடி அதை நாசம் பண்ணி போடுறவங்க தான் இந்த மீதியானியர். ஆனால் கிதியோன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தைரியமாக ஒத்த ஆளா, ஒரே ஆளா விதையும் காப்பாற்றியாச்சு, அப்படியே கனியையும் காப்பாற்றியாச்சு.
இப்போ அறுவடைய அறுத்து வருகிற அந்த கோதுமையை தான் கையினாலே அறுத்து அதை களஞ்சியத்துக்கு போய் தான் போரடிக்கணும். களஞ்சியத்துக்கு போய் தான் அதுதான் இது அப்படிதான் கொண்டு போவாங்க. ஆனா அவன் என்ன பண்றான்னா அங்க கூட கொண்டு போகல, ஆலையிலே போட்டு அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி என் கையில கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நான் பிசாசுக்கு கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் மீதியாயருடைய கையில கொடுக்க மாட்டேன். இதை பத்திரப்படுத்தி கர்த்தர் சமூகத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் விட மாட்டேன்ற ஒரு தீர்மானம். சிஸ்டர், உங்க கையில கொடுத்திருக்கிற குடும்பத்தை நீங்க விட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கணவனார விட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த பிள்ளைய விட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கிதியோனின் நிமித்தம் கர்த்தர் விதையை காப்பாற்றுவாரானால், கனியை காப்பாற்றுவாரானால், அறுவடையை காப்பாற்றுவாரானால், உங்க மூலமா ஆண்டவர் எப்படி காப்பாற்றாம இருப்பார்? காப்பாற்றுவார். நீங்க தைரியமா நின்னா போதும், நீங்க தைரியமா நின்னா போதும், சத்துருக்கு எதிர்த்து நின்னா போதும், பிரச்சனைக்கு எதிர்த்து நின்னா போதும், அந்த சாபத்துக்கு எதிரா நின்னா போதும், அந்த வல்லமைக்கு எதிரா நின்னா போதும். அப்படி அந்த வல்லமைக்கு எதிராய் நிற்கிற ஒரு கிதியோனை கர்த்தர் இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறார், இந்த உபவாச ஜெபத்துல தேடி வந்திருக்கிறார். அத்தனை பேரும் அவனை பார்த்து உன்னால நிக்க முடியாதுன்னு பயப்படுத்தினாலும், நீ எப்படி நிப்பேன்னு கேட்டாலும், ஆவியானவர் மட்டும் அவனை பார்த்து சொல்லுறாரு, நீ வெளி தோற்றத்துக்கு பலவீனமானவன் தான், ஆனா நீ பராக்கிரமசாலி, நீங்க பராக்கிரமசாலி. சுத்தி இருக்கிற நிறைய பேருடைய பார்வைக்கு நீங்க பலவீனமானவர்களாய் தெரிந்தாலும், பரலோக தகப்பனுக்கு முன்பாக நீங்க ஒரு யுத்த வீரன், நீங்க ஒரு யுத்த வீராங்கனை. கர்த்தர் உங்களை யுத்த வீரனாய் பார்க்கிறார், வீராங்கனைகளாய் பார்க்கிறார், பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு ஆயுதம் வச்சிருக்கிறவனை பார்த்து நடுங்கிறது இல்லை, சத்துரு பெரிய உயரம் உள்ளவனை பார்த்து நடுங்கிறது இல்லை, பிசாசு பெரிய பணக்காரனை பார்த்து நடுங்கிறது இல்லை, பிசாசு கோடீஸ்வரனை பார்த்து நடுங்கிறவன் அல்ல. பிசாசு ஆண்டவரோட நிற்கிற, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற, பிரசன்னத்தோடு நிற்கிற, ஜெப ஆவியோடு நிற்கிற, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவனை பார்த்து எவ்வளவு பெரிய பிசாசும், ஹல்லேலூயா, அது நடுங்கும், அது நடுங்கும். ஆமென் சொல்லுங்கள். பணத்துக்கு இன்னைக்கு பணத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு பயப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், அதிகாரத்தை வச்சுட்டு பயப்படுறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவனை யாரெல்லாம் பிரசன்னத்தோட வாழ்றாங்களோ அவர்களுக்கு இந்த உலகம் நிச்சயமாய் நடுங்கும், பிசாசு நடுங்குவான். ஸோ நம்பர் 3, இந்த மீதியானியருடைய மூன்றாவது ஒரு பெரிய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கோதுமையை விளைஞ்சு ரெடியா ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போகிற அந்த கோதுமையை நாசம் பண்றது தான் மீதியான். அப்படின்னா அவனுடைய மூணாவது டார்கெட் யார் அப்படின்னு சொன்னா, யார் திறப்புல நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்க மேலையும் என் மேலையும் தான் பிசாசனுடைய டார்கெட்டு. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்னது மாதிரி நீங்க ஒருத்தர் அந்த வீட்டில் இல்லாம போனா போதும், அந்த குடும்பம் ஒண்ணுக்கும் இல்லாம போகும். ஆமேன். எப்பொழுது அந்த வேதத்துல லோத்துனுடைய மனைவி எப்போ அந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னையிலிருந்து அந்த வீடு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சிஸ்டர், பிசாசனுடைய டார்கெட்டே நீங்க தான். பிரதர், பிசாசனுடைய டார்கெட்டே நீங்க தான். நீங்க தான் இப்பொழுது விளைஞ்ச கோதுமை மணி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பிரிச்சுவலை குறித்து தெரியும், ஆண்டவரை குறித்து தெரியும், அவருடைய தண்டனையை குறித்து தெரியும். ஆனால் அதனால தான் பிசாசு போராடுறான். உங்களை சோர்வுக்குள்ளாக்குறதுக்கு போராடுறான், உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு போராடுறான், உங்கள் ஜெப ஆவியை எடுத்து போடுறதுக்கு போராடுறான், உங்கள் விஷனை அவன் மறைக்கிறான். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கிதியோனுடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே தந்து, உங்கள் விதையை மட்டும் இல்லை, கனி கொடுக்க போகிற அதை மட்டும் இல்லை, உங்களையும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் அதற்காக தான் இந்த உபவாச ஜெபத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலர் ஆமென். கோதுமை மணி, நீ கோதுமை மணி, நீ கோதுமை மணி. எல்லா ப்ராசஸுக்கும் ஆண்டவர் உங்களை தப்பிச்சிட்டாரு. எல்லா ப்ராசஸுக்கும் ஆண்டவர் உங்களை தப்பிச்சிட்டாரு. இத்தனை ப்ராசஸுக்கு தப்பிச்சு ஆண்டவர் இப்போ உங்களை ரொம்ப அழகான ஒரு கருவியாக கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் சத்துரு பார்த்துட்டே இருக்கிறான், இல்லை இதையும் பிடுங்கணும், இதையும் பிடுங்கணும். நீ பிறக்கும்போது தப்பிச்சிட்ட, நீ வளரும்போது தப்பிச்சிட்ட, ஆனால் நீ இப்போ பயன்படும் போதும் உன்னை நான் விடமாட்டேன்னு ரொம்ப எதிருக்கு எதிர் நிற்கும்போது ஆண்டவர் கிதியோனுடைய அபிஷேகத்தை கொடுத்து மீதியானுடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார், விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? என்னை சத்துரு தொட முடியாது, என்ன அசுத்தம் தொட முடியாது, என்ன அவனுடைய கிரிய தொட முடியாது, சோர்வு என்ன தொட முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவமானம்? எனக்கு மட்டும் ஏன் ஜெபம் மடியிலே திரும்பி வருது? அப்பா அப்பா நான் சோர்ந்து போயிட்டேன்ப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ மீதியானியருடைய கையிற்கு தப்புவிக்கப்பட்ட தேவ பிள்ளை. மீதியானியருடைய கையில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீ பாதுகாக்கிற தேவனுடைய பிள்ளை. உனக்கு உபத்திரவம் அதிகமாய் வரத்தான் செய்யும், அவமானம் வரத்தான் செய்யும். ஆனால் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உனக்கு முன்னே நடந்து போகிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, தீங்கு ஒன்றும் செய்ய முடியாது, தீங்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே என் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே என் இயேசு என்று பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கிதியோனை பார்த்து இப்ப சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உடனே ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே இது எப்படி 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 நடக்கும், எப்படி நடக்கும்? நான் என்ன செய்ய போறேன்? நான் ஒரே ஒருத்த மட்டும்தானே இருக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்றார், ஒன்றும் நீ பயப்படாத, நீ பயமும் திகிலும் இல்லாதவனை நீ கூப்பிடுன்னு சொல்லும்போது ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். அத்தனை பேருக்குள்ளேயும் ஆசை இருக்குது, அத்தனை பேருக்குள்ளேயும் விருப்பம் இருக்குது. அப்படியே திபு திபு திபுன்னு ஒரு 20,000 பேர் பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இவங்க நிறைய பேர், இத்தனை பேரை கொண்டு நான் இந்த காரியத்தை வெற்றி அடைய விரும்பலை. இதில் நான் 300 பேர் மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆசைன்னு நினச்சிங்களா? சாட்சியாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆசை நினச்சிங்களா? ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆசை நினைக்கிறீங்களா? லட்சக்கணக்கான பேருக்கு ஆசை இருக்குது, லட்சக்கணக்கான பேருக்கு ஆசை இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதில் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் 300 பேரை தெரிந்து கொண்டார். இப்போ இந்த கிதியோன் கேட்குறான், நான் என்ன பண்ணுவேன்? நான் வெற்றி அடைவதற்கு ஏதாவது ஏதாவது கிண்ட் மாதிரி ஒன்று கொடுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நீ போ, உன்னை குறித்து என்ன பேசிக்கிறாங்கன்றதை மட்டும் நீ கேளு. அப்போ இவன் எழும்பி அந்த எதிரியினுடைய நாட்டில் போய் அங்கே போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா, அங்கே இவங்களிடத்துலேருந்து போரிடுறதுக்காக வந்திருக்கிற 2 பேர் சொப்பனம் பார்த்து ஒருத்தன் சொல்கிறான், எப்பா நேற்றைக்கு நைட்டு ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன், இந்த சொப்பனத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். உடனே அவன் கேட்குறான், என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டுட்டு இருக்கிறது யாருன்னா கிதியோன் கேட்டுட்டு இருக்கிறான். உடனே அவன் சொல்கிறான், ஒரு வார்கோதுமை அப்பம்,
எங்கிருந்து வந்துச்சு? கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுருட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். வார்கோதுமை அப்பம். இந்த அப்பம் அப்படின்னு சொல்றது சப்பாத்தின்னு வச்சுக்கங்களேன். நம்ம ஊரில் ஒரு சப்பாத்தி, நம்ம சப்பாத்தியை உருட்டும் போது எப்படி உருட்டுவோம்? உங்கள் வீட்டில் இருக்கிற சப்பாத்தி உருட்டுற கல் ஒரு ரொம்ப பெரிய உருட்டுனாலும் ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சு இல்லைன்னா 9 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு மேலே சப்பாத்தி கட்டை யாரும் வச்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஓமான் இந்த மாதிரி அந்த குவைத் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற சப்பாத்தி கட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்க சுடுற ரொட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரொட்டி, கிட்டத்தட்ட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஒரு 1.5 இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சைஸ் இருக்கும். அவ்வளோ பெருசு ரொட்டி சுடுவாங்க. ஆனால் நம்ம எல்லாம் சின்னதான் சுடுறோம். ஆனால் இவன் என்ன சொப்பனம் பார்க்குறான்னா, எப்பா அங்கேருந்து கிதியோனுடைய பக்கத்திலிருந்து ஒரு சுருட்டப்பட்ட ஒரு சப்பாத்தி, நம்ம ஊர் பாஷைப்படி அந்த சப்பாத்தி உருண்டு வர்றதை நான் பார்க்குறேன். என்னடா சப்பாத்தி உருண்டு வருது அப்படின்னு பார்த்தா அது பெருசாகி 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 நம்ம பக்கத்தில் வரும்போது நம்ம போட்டிருந்த கூடாரத்தையே அது என்ன பண்ணிருச்சாமா அப்படின்னா புல்டோசர் மாதிரி பார்க்குறான் பாருங்களேன். அப்படியே தரமட்டமாக்கிருச்சுப்பா. உடனே இதை யாரை கேட்குறது அப்படின்னு சொன்னா கிதியோன். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, போதுமா போதுமா, உன்னை குறித்து எதிரி என்ன பேசிக்கிறான்னு போதுமா? நான் நம்புகிறேன், உங்களை குறித்து யார் என்ன வேணாலும் பேசட்டும், உள்ளே இருக்கிறவங்க உங்களை குறித்து 1000 பேசுவாங்க. விசுவாச வாழ்க்கையை தெரிஞ்சவங்க நிறைய பேசுவாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து நிறைய பேசுவாங்க. நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன, உங்களை மட்டமாக ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுடைய பலம் எவ்வளவு, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு, உங்களுடைய பவர் எவ்வளவுன்னு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் யாரை பார்க்குறாருன்னா, உன்னை பற்றி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறத பார்க்காதீங்க, உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுகிறத பார்க்காதீங்க. ஆனால் உங்களை குறித்து வெளியில் பேசுகிறாங்க பாருங்க, உங்களை குறித்து பிசாசு பேசுகிறான் பாருங்க. உங்களை குறித்து பிசாசு பேசும்போது என்ன சொல்லுவான்னா, இந்த அம்மா வீட்டில் தான் சாதாரணமான ஆளு, ஆனா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா இது ஒரு யுத்த வீராங்கனை, இது ஒரு யுத்த வீரன். பிசாசு சொல்றான், நீ சாதாரணமா எடை போடாத. இந்த அம்மா ஜெபம் பண்ணி தான் இவங்களை காப்பாத்தினாங்க, இவங்க ஜெபம் பண்ணி தான் இந்த அற்புதம் நடந்துச்சு, இவங்க ஜெபம் பண்ணி தான் இவ்வளோ பெரிய பிரச்சிப்பு உண்டாயிருக்குது. நம்மை யாரு சாதாரணமா எடை போட்டாலும் நான் நம்புறேன், பிசாசு சாதாரணமா எடை போடுறது இல்லை, நம்மளை குறித்து சத்துரு சாதாரணமா எடை போடுறது இல்லை. காரணம், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று அவனுக்கு தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி பெருசுன்னு தெரியும். நீங்க முழங்கால் படி இட்டா போதும், அவனுடைய ராஜ்யம் உருக்குலையும், அவனுடைய அஸ்திவாரம் நொறுங்கி விழும், அவனுடைய பலிபீடம் வெடிச்சு செதறும், அவனுடைய நீட்டப்பட்ட கை அப்படியே நிற்கும். அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய பவர். ஜெபிக்கிற பிள்ளை மேல அவ்வளோ பெரிய பவரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தேவனை சார்ந்து நிக்கிற பிள்ளை மேல அவ்வளோ பெரிய பவரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் அவ்வளோ பெரிய பவரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் சாதாரணமான ஒரு பர்சன் அல்ல, நான் சாதாரணமான ஒரு பர்சன் அல்ல. தேவனோட நிற்கிற கிதியோன் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். தட்டி எழுப்புங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியை தட்டி எழுப்புங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஜெப வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்புங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு யுத்த வீரர்களை கர்த்தர் இந்த இடத்துல உருவாக்க போகிறார். இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆமென். சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம்.